நினைச்ச வாழ்க்கை வேணும்னு நெஞ்சம் கிடந்து ஏங்குது. படிச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்டதே. எல்லாரையும் போல நல்லாரு போனால நீதி தரும் சேவே வரும் நமக்குண்டு அழகிய எதிர்காலம். ஓ நீலோத்தி நீலோத்தி ஓ நினப்பல லாந்தர லாந்தர நாலாத்தி ஆலாத்தி என் உசுரல இந்திர இந்திர. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு இந்த vlog ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி குருமா, பசங்களுக்கு பூரியும் கிழங்கு மசாலா இருக்குல்ல அதுதான் வச்சு கொடுத்துவிட்டேன். அதுதான் குருமான்னு சொல்கிறேன். அதனால் எங்களுக்கு வந்து பூரி போடல, சப்பாத்தியும் அந்த கிழங்கு வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலான்ட்டு. இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்பெண்டர் வேலையெல்லாம் பண்ண வருவாங்க. அதனால் காலையிலே எல்லாம் முடிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் முடியல. சரி ஓகேன்ட்டு மத்தியானம் சமைச்சிக்கலான் இருக்கேன். லன்ச் இன்றைக்கி வந்து வீடியோவில் கவர் பண்ண முடியுமான்னு தெரில, பட் நாளைக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே வரா. ஸோ அதுவும் இந்த vlogல ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இப்படியே ஒரே தேய் தான் தேய்ச்சிட்டு இருந்தேன். இப்படியே தேய்ச்சிட்டே இருந்தேன், நல்லா ரவுண்டாக வந்தது. இப்போ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல, அதனால சப்பாத்தி ஏகப்பட்ட வேலை பார்க்குது. இப்போது பயங்கரமாக ஒட்டுது, கரெக்டாக வரமாட்டேங்குது. இது ஏன்னே தெரியல. யாராவது இப்போது பக்கத்தில் சமைக்கும்போது நின்னாங்கனாலோ இல்லை இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னாலோ கரெக்டாகவே வராது. இப்படி தான் ஆகும், சொதப்பும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா நார்மலாக போயிட்டுருக்கோம். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இப்படி ஒரே தேயில வந்து ரவுண்டாக வருது அப்படின்ட்டு. அதாவது எடுக்காமல் இந்த கட்டையை வந்து இந்த சப்பாத்தி மாவுலேருந்து எடுக்காமல் இப்படி 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 இப்படியே தேய்ப்பாங்கல்ல, அப்படி தேய்க்கும்போது இப்படி ரவுண்டாக வரும். இப்போ பாருங்கள் வரமாட்டேங்குது. அவ்வளோதான், ஆளுக்கு 2 சப்பாத்தி போட்டாச்சு. இதை சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வாரமாகவே இந்த வேலை போயிட்டு இருந்தது. இது ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டிய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி அந்த போர்டெல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. அப்புறம் ஆள் கிடைக்காம அப்படியே பெண்டிங்கில் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அது வேலை முடிஞ்சிருக்கு. இது எப்படி எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது வந்து நான் ஃபுல் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா அப்கமிங் vlogல ஷேர் பண்ணுறேன். ஆர்கனைஸ் பண்ணியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு லஞ்சு சிம்பிளான லஞ்ச் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 பார்சல் இருந்துச்சு, அதான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். இண்டஸ் வேலி குக்வேர் ஐட்டம்ஸ் தான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன் தோசை தவா மாதிரி 2 சூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் இட்லி பாட்டுங்க, இது நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு இட்லி பாட் தான். அம்மா வேணும்னு கேட்டாங்க, அதனால் அவங்களுக்காக ஒன்று பிக் பண்ணேன். சூப்பராக இருக்கு பாருங்கள். நான் இதை வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இண்டக்ஷன் பேஸ் தான். ஒரு மல்டி குக்வேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கடாய் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், கிரேவி வச்சுக்கலாம் அதில், இல்லைனா இட்லி. அப்புறம் ஒரு ஸ்டீமர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இட்லி பிட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதனால் துணி போட்டும் ஊற்றிக்கலாம். நான் யூஸ்வலாகவே துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவேன். அந்த மாதிரி அதில் ஒரு 5 பிளேட் வரும். அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட் அயர்ன் தோசை தவா, இது வந்து இந்த மினி ஊத்தப்பம் தவா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஹேண்டில் வச்சு வருது. அதே மாதிரி இன்னொரு மாடல் பாருங்கள், ஸ்கொயராக. இது நல்லா பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம மினி ஊத்தப்பம், அப்புறம் ஆம்லேட், பேன் கேக் இந்த மாதிரிலாம் ஊற்றிக்கலாம். நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது. ஸோ இது வந்து சீசன் பண்ணி தான் வந்திருக்கும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு முட்டை முதல்ல போட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இண்டஸ் வேலியில் நிறைய நியூ அரைவல்ஸும் வந்திருக்கு. இப்போ வந்து ரீசெண்டாக ஹோலி சேல் போயிட்டுருக்குங்க. அதாவது உங்களுக்கு அப் டு 50% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்க்ரீனில் ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன், வெண்ணிலா வீடு அப்படின்ட்டு. அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 12% ஆஃபர் கிடைக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தாங்க vlog கண்டினியூ ஆகுது. ஒரு ஹாப்பியான டே அப்படின்னு சொல்லலாம்.
காலையிலேருந்து கடகடான்னு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வர்றதுக்குள்ளே எல்லாம் சமைச்சு முடிச்சிடணும்னு நினச்சேன். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஆனால் கொஞ்சம் மட்டும் பாக்கி இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு, அதாவது நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், கன்னியாகுமரி vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் என்னோடய ஃப்ரெண்டை காமிச்சிருப்பேன். என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாங்க. அவளும் அண்ணாவும் வந்திருந்தாங்க கன்னியாகுமரியிலேருந்து. அவங்க கொடைக்கானல் போகிறதா தான் பிளான். ஸோ போகிற வழியே நம்ம வீட்லேயும் வந்து 1 நாள் 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு இருந்துட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி பேசிகிட்டு இருந்தது. ஃபைனலி 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, எனக்கும் சரி அவளுக்கும் சரி. ஏன்னா இது வந்து இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை, ரொம்ப வருஷமாகவே நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறது தான். ஒன்று நான் அவள் வீட்டில் போய் 1 நாள் 2 நாள் தங்கணும், இல்லைன்னா அவள் வந்து என்னோடய வீட்டில் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் என்னென்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. உங்களுக்கு தெரியும் பொள்ளாச்சியிலேருந்து கன்னியாகுமரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்ட்டு. இங்கே நான் வந்து பசங்க எல்லாம் அவங்க ஸ்கூலில் அனுப்புறது செய்கிறது அப்படின்ட்டு எனக்கும் டைம் சுத்தமாக கிடைக்கிறதில்ல போகிறதுக்கு, அவளுக்கும் அங்கேருந்து வர்றதுக்கு முடியறதில்ல. ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக கொடைக்கானல் போகிறத சாக்கா வச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா. அவள் அதை தான் சொல்லிட்டு இருந்தா, கொடைக்கானல் போகிறது கூட எனக்கு ஹாப்பினஸ் கிடையாது, நம்ம வீட்டுக்கு வர்றதா ஹாப்பினஸ் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் அவளுக்காக ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் நிறைய செஞ்சு வச்சுருந்தேன். நிறைய இல்லை, ஒரு அளவாக தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா அவள் வந்து என்கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சுருந்தது இதுதான், நான் வரும்போது இலை ஃபுல்லாக நிறைய ஒரு பெரிய மெனுவே நீ எனக்கு செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. இது வந்து நம்ம வெளியாளுங்க வேற ஆளுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ஒரு உரிமையாக கேட்க மாட்டோம். இல்லை வேண்டாங்க, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இல்லைங்களா, அதனால் வந்து அவள் டீப்பாக என்ன வேணுமோ அது கேட்பா. நானும் அதே மாதிரி தான். கூச்சம் சங்கோஜங்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கிடையாது இல்லையா, அதனால் அவள் என்கிட்ட முன்னாடி சொல்லி வச்சுருந்தா. லாஸ்ட் ஒரு டைம் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பழைய ரெண்டல் ஹவுஸ்லேயும் வந்திருக்கா. அப்போவும் நான் வந்து கொஞ்சம் சமைச்சு வச்சுருந்தேன். ஆனால் அவளுக்கு அதெல்லாம் மறந்துருச்சான். இது திருப்பி வந்து புதுசாக நீ வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி எனக்கு நிறையா வெரைட்டி செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் செஞ்சு வச்சுருந்தேன். சொல்லு, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லு. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு எனக்காக என்னென்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு. எல்லாம் அப்படி காமிக்கும் போது இப்படி கிண்டி இப்படி எடுத்து காமிக்கணும். அப்படியே காமிக்கணுமா? ஆகும். நாட்டுக்கோழி குழம்பு. சரி. அதனால நாட்டுக்கோழி வறுவல். அடுத்தால எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரான் ஃப்ரை எனக்காக செஞ்சு வச்சிருக்கா, ப்ரான் வறுவல். அதுக்கப்புறம் சிக்கன் 65. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் ஒழுங்கா காமி. ஒயிட், ஓகே. ரசம், தயிர் பச்சடி. எங்கேயோ வண்டி பிடிக்க போடுவோம் மத்த ரசம். இதுல ரசம், இது என்ன? ஆனியன் ரைட்டா? ஓகே, தயிர் பச்சடி. ஓகே, அதுல தயிர். வா, நீ உட்காந்து இதெல்லாம் நீ சாப்பிட்டு முடிக்கிற, சரியா? சாப்பிட்டா போச்சு. வாங்க சாப்பிடலாம். ஆமா, இப்பெல்லாம் போட்டுறாதீங்க. கண்டிப்பா நான் போறேன். எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிடலாமா? சரி, நாங்க சாப்பிட்டு வரோம். சாப்பிட்டு வந்து சொல்றோம். செம டேஸ்ட் சிம்மி, செம டேஸ்ட். தேங்க்யூ. சுகந்தா என்னோட சமையல் எப்படி புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கான்னு பாருங்கள். எனக்கு உண்மையாகவே அவளோட சமையல் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் கன்னியாகுமரி போயிருந்தப்போ எனக்காக மீன் குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருந்தா. அது இன்னுமே எனக்கு டேஸ்ட்டு மறக்கலை, அவ்வளோ டேஸ்டியாக பண்ணியிருந்தா. ஊர்லேருந்து வரப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. நான் எதுவுமே வேண்டாம், நீ வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருந்தா. சொன்னது என்ன சொன்னால் மட்டிப்பழம் தானே? அது மட்டிப்பழம். இதெல்லாம் பார்த்து இந்த பழம் சாப்பிட்டா சளி பிடிக்காது. சளி சின்ன பிள்ளைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட இந்த பழம் கொடுப்பாங்க. ஏன்னா இது சளி பிடிக்காத பழம். எனக்கு இது மறந்துட்டு பத்தியா ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பார்த்து நான் அவங்கள்ட்ட சொன்னது வந்து இது ரசகளி வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க ரசகளி இங்கெல்லாம் கிடைக்கும், இந்த பழம் தான் கிடைக்காது. இது கிடைக்காதுங்க. இது எல்லாமே உனக்கு தான். இது கமல் கட்டு நம்ம 90s கிட்ஸ் ஞாபகப்படுத்து. நீ அப்பப்போ ஓடி எடுத்து அந்த காலுக்கு முடுக்குன்னு அதுதானே? ஆமா, ரொம்ப கம்மியா தான் வாங்குனேன். இது இதுவா கம்மி? ஒரு ஊருக்கே வாங்குற மாதிரி. ஊருக்கே வாங்க. அது வேற என்ன இருக்கு? இது நேந்திரம் பழம். அது நேந்திரம் பழம். அப்புறம் அது நம்ம ஊர்ல சிப்ஸ் நல்லா இருக்கும். பனானா சிப்ஸ். அங்க இருந்து வச்ச உனக்கு சிப்ஸ் வாங்கிட்டு வராம எப்படி? பெப்பர்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
இந்த மாதிரி இப்போ மட்டும் இல்லை, சுகந்தா வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே இப்படி தான். அப்போவும் எனக்கு ஏதாவது பிடிச்ச ஐட்டம்ஸ் 1-2 ஐட்டம்ஸ் அப்பப்போ கொண்டு வருவா. பனங்கிழங்கு, அப்புறம் வந்து ஏதாவது வீட்டில் ஸ்பெஷலாக செஞ்சாங்கன்னா செஞ்சு எடுத்துகிட்டு வருவா. அப்புறம் ஆண்டியோட மீன் குழம்புலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் அப்பப்போ கொண்டு வருவா. நான் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவேன், அவளும் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவா. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். விளாக் ஃபுல்லாக நான் நிறைய பேசுவேன், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நாள் காலையில் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, ஏதாவது கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம். அதாவது செஞ்சேரி மலை முருகர் கோயில் போகலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரி நாங்கள் ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆனோம். இதில் என்னென்னா, அண்ணா வந்து அடுத்த நாளே கிளம்புறதா தான் பிளான் பண்ணி வந்திருக்கிறாங்க. மொதல் நாள் ஒரு நாள் மட்டும் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாளே கிளம்பி கொடைக்கானல் போகலாம் அப்படி சொல்லி தான் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணி அண்ணாவை எப்படியே இருக்க வச்சிட்டோம். சரி ஓகே, இங்கே வந்து மாசாணியம்மன் கோயில் நல்லாயிருக்கும், அப்புறம் வந்து இந்த மாதிரி முருகர் கோயில், செஞ்சேரி மலை முருகர் கோயில் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லி எப்படியோ இருக்க வச்சிட்டோம். அதுக்கப்புறம் சரி ஏதோ ஒரு கோயில் அப்படின்னு கிளம்புனது தான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வால்பாறை பாலாஜி கோயில் போகலாம், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அவங்களும் அந்த பிளேஸ் பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்ட்டு பிளானை மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறமா கிளம்பி நாங்கள் வால்பாறை போனோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பசங்களுக்கும் தெரியாது, பசங்க ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு கிளம்பி வந்தது தான். ஈவினிங் அவங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற இதில் தான் யோசிச்சுட்டு போனோம். இந்த டைம் வால்பாறை போனப்போ நாங்கள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அப்படி இருந்துச்சு வெதர் பார்க்குறதுக்கு. நல்லா வந்து ஒரு சில இடங்களில் மிஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆகி இருந்துச்சு, வெதரும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா சில்லுன்னு. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அன்றைக்கி போனது வந்து இது என்னமோ எங்களுக்கான டே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நாங்கள் பாட்டுக்கு தனி உலகத்தில் பேசிட்டு நாங்கள் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தோம். அவங்க 2 பேரும் அவங்களுக்கான கதைகள் பேசிட்டு அந்த மாதிரி டைம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அண்ணாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. வால்பாறையும் சூப்பராக இருக்குது, இனிமேல் வந்தால் இங்கே வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்த வந்து சுற்றி காமிச்சு விட்டோம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டீயோடைய தன்மையை சொன்னாங்க, அதான் வெயிட்டிங்ல இருக்கு. தென் அப்படியே கூழாங்கல் அருவி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் இந்த கடை பார்த்தோம், கஃபே தான். இங்கே வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, சரி ஏதாவது ஹோட்டல் போய் சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருந்தப்போ இல்லை வேண்டாம், ஏதாவது சும்மா லைட்டாக சாப்பிட்டு அப்புறமா பசி எடுக்கும்போது கொஞ்சம் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சது தான். ஆனால் இங்கேயே இது சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நல்லா இருந்தது உண்மையாகவே. இந்த சாண்ட்விச், அப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் மோமோஸ் இருந்துச்சு, ஹாட் சாக்லேட் நான் வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹாட் சாக்லேட் வாங்கினேன். காஃபியும் சூப்பராக இருந்துச்சு, டீ காஃபி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நான் இது காமிக்கிறேன், கடையோட பேர் வேணால் காமிக்கிறேன், நீங்கள் ஒன்ஸ் வந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் எங்களுக்கு பிடிச்சதுனால நான் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து இந்த பக்கம் வரும்போது இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்தளவுக்கு நல்லா இருந்தது. நாங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசில் ஸ்டார்ட் ஆன ஃப்ரெண்ட்ஷிப் தான். இப்போ எங்களுக்கு 35 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கலாம். இடையில கொஞ்சம் பிரேக் விழுந்துரும், பேசாமல் இருப்போம். அப்புறம் திடீர்னு ஒரு 6 மாதம் கழிச்சு பேசுவோம். இருந்தாலும் அந்த ஸ்கூல் டைமில் எப்படி பேசிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணுவோம் எப்போ பேசினாலும். எங்கள் 2 பேரோட காம்பினேஷன் எப்படின்னா, வெளிப்படையாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் அமைதியான பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம். ஆனால் நல்லா கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா வாய் பேச ஆரம்பிச்சிடும். இப்படி தான் லிட்டரலாக கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான். ஒன்ஸ் ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகிட்டோம்னா நல்லா பேசுவோம் வச்சுக்கோங்களேன். என்னை விட சுகந்தா வந்து நல்லா எல்லாத்தோடையும் மிங்கிளாவா, காமெடியாக பேசுவா, சிரிக்க வைப்பா. அதுதான் அவளோட இது. ஸ்கூல் டைமில் அப்படி தான் ஈஸியாக சிரிக்க வச்சுருவா. சிரிக்க வச்சுட்டு கம்முன்னு அமைதியாக இருந்துக்குவா, ஒன்றுமே நடக்காத மாதிரி. நான் தான் மாட்டிக்குவேன். இந்த மாதிரி கிளாஸ் டைமில் ஏகப்பட்ட ஃபன் அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கும். இப்போல்லாம் அதை யோசிச்சு பார்க்குறப்ப அது ஒரு கனாக்காலம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் ஸ்டைலே ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்ச் ஆயிரும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போயிடுவோம். இதில் வந்து பேசிக்கிறது செய்கிறதே ரொம்ப அபூர்வமாயிருது, மீட் பண்ணுறது அதை விட பெரிய கஷ்டமாயிருது. சொல்லப்போனால் லேடிஸ்க்கு ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸ்டில் ஒரு சில பேர் வந்து அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறத நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே சமயம் ஒரு சில பேர் அப்படியே டிஸ்கண்டினியூ ஆகுறது பார்த்துருக்கேன். பட் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னா கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். ஒரு ஆள் நினச்சா மட்டும் பார்த்தாது, 2 பக்கமும் யோசிக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களும் நமக்கு அதை அந்தளவுக்கு ஒரு
மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். கோயில் போகணும் தானே கிளம்புனீங்க, எங்கள் கோயில் போகலையா அப்படின்னு கூட ஒரு சில பேருக்கு தோணலாம். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி 12:30 ஆயிடுச்சுங்கனால அங்கே கோயில் க்ளோஸ்டுங்க. ஒரு 3 மணிக்கு மேலே தான் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி கூகுளில் போட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் கோயிலுக்கு தனியாக ஒரு ரூட்டு பிரியுங்க, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ ரிட்டன் வர்றப்போ டைம் இருந்தால் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா கீழே இறங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கிற பக்கம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கூழாங்கல் ஆறு வந்துட்டோம். நாங்கள் வந்து அந்த கூழாங்கல் ஆறில் நல்லா தண்ணி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி வந்தோம். ஆனால் இது இந்த பக்கம் ஒரு ஓரமாக இப்படி தண்ணி நிற்கிது, இந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி இருக்குது. ஆற்றோரத்தில் சும்மா லைட்டாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் அந்த பக்கம் போகவே இல்லை. கல் பார்த்திங்கன்னா அப்படியே கூழாங்கல் நிறைய இருக்கும். அந்த பக்கம் நாங்கள் இப்போ போகவே இல்லைங்க. தண்ணியை பார்த்தது இங்கேயே நின்றுட்டோம். சொல்லப்போனால் அந்த மழை காலத்துலலாம் பயங்கரமாக இருந்துக்கும் இந்த ஆறு. தண்ணி நிறைய போகும், பார்க்கவே ரம்மியமாக இருக்குங்க. கல்லோட பாசியாக இருக்குது, அப்படி எரியக்கூடாது தெரியுமா? சரி சொல்லிக்காம. ஐயோ அது சிமிடிச்சு போக நினைச்சேன். அங்கே பாரு, நீ எரிஞ்ச இடத்துல மீன் எவ்வளோ மீன் பற்றியா? அங்கே அதை பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் கிளம்பிட்டோம். ரிட்டன் கிளம்பி வரும்போது ஒரு எஸ்டேட்குள்ளே இறங்கி நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி அமைதியாக யாருமே இல்லாமல் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜேர்னி வந்து. அதுவும் இல்லாமல் ஒரு நாள் தான், ஒரு நாள்னு சொல்ல முடியாது, ஹாஃப் டே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இருந்தாலுமே ஒரு மாதிரி மெமரபுளான ஒரு டேயாக தான் இருந்தது. வால்பாறை வருது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, நிறைய டைம் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியே வால்பாறை விலாக் ஒன்று போட்டிருப்பேன். அதில் வந்து 1 டே நைட்டு ஸ்டே பண்ணி இருந்துட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பேன். ஸோ எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் எல்லாமே வந்து அதில் நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். பாருங்களேன், இது என்னென்னு தெரியுதா? வரையாடு. நாங்கள் அங்கேருந்து வரும்போதும் வரையாடு பார்த்தோம். கரெக்டாக அந்த லொக்கேஷன் போட்டிருப்பாங்க, இங்கே வரையாடுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போர்டில் எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் இருக்கும். நாங்கள் திருப்பி ரிட்டன் போகும்போதும் பார்த்திங்கன்னா நிறைய வரையாடு இருந்துச்சு. இன்னும் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மங்கி ஒன்று வித்தியாசமாக இருந்துச்சு. அது வந்து போர்ட்லேயும் எழுதியிருந்தாங்க, அந்த நேம் மறந்துட்டேன். ஒவ்வொரு டேர்னிங்லேயும் ஒவ்வொரு போர்டு இருக்கும். போர்டில் ஒவ்வொரு அனிமலோட நேம் போட்டிருப்பாங்க. அது அங்கங்கே ஒவ்வொரு ஸ்பாட்டில் வருது. ஸோ அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் வந்து யோசித்தேன், ஐயோ அதெல்லாம் காணமே அப்படின்ட்டு. ரிட்டன் கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கினதுமே ஆழியார் டேம் கிராஸ் பண்ணும்போது இங்கே ஃபிஷ் நல்லா இருக்குன்னு சொன்னேன். சரி ஓகே, சுகந்தாவும் வந்து ஃபிஷ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா. அதனால் நாங்கள் எப்போவும் வாங்குகிற கடை இது வந்து நம்ம கவர்மெண்ட் கடை தாங்க. இங்கே வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. 2-3 விதமான ஃபிஷ் இருக்கும். டேம் ஃபிஷ் தான், ஆனால் நல்லாயிருக்கும். சுட சுட ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ ஆளுக்கு 2 வாங்கி சாப்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு திருப்பி ரிட்டன் போயிட்டோம். போகிறப்ப பசங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல, இல்லைன்னா பொக்குன்னு போயிடுவாங்க. நம்ம பாட்டுக்கு சொல்லாமல் கிளம்பிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டில் டின்னர்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்துருந்தோம். நான் வீட்டுக்குள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா ரூம்குள்ளே இந்த பாக்ஸ் இருந்துச்சு. இது யார் வச்சது என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்போ இது புதுசாக இருக்குது, யார் கொண்டு வந்தாங்க? பார்சலாக இருந்தால் அந்த மாதிரி வராது, இது கிஃப்ட் ரேப் பண்ணியிருக்கே யாருடா அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் தான் ஒரு முழிச்சா. அப்புறம் கேட்டேன், நீ தான் கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணா, அதான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், அது இல்லாமல் இது என்ன அப்படின்னு கேட்டேன். நீ ஓப்பன் பண்ணி பாருண்ணா. எனக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க நிஜமாவே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, சாஃப்ட் டாய்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போவே எனக்கு கிஃப்ட் பண்ணுறதுனா இவ சாஃப்ட் டாய்ஸ் வந்து 2-3 டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்கா. ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் கூட என்ன வந்து மீட் பண்ண வர்றப்போ டாய் ஒன்று வாங்கி கொடுத்தா, அதை நான் இன்னும் வச்சுருக்கேன். பட் அதை ஞாபகம் வச்சு திருப்பி எனக்கு அதே மாதிரி ஒரு டாய் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு பார்த்துட்டு சிரிப்பு தாங்க முடியல. இப்போவும் நம்ம டாய்ஸ் ஆசைப்படுவோம்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்திருக்கா பாருன்ட்டு. இப்போவும் வாங்கி கொடுத்தா எனக்கு பிடிக்கும் தான், சாஃப்ட் டாய்ஸோட க்ரஷ் போகாது. ஆனால் கேட்டால் அடி விழுந்துடும் வீட்டில். இனி போய் டாய்ஸ்
டாய்ஸ் கேட்குறியா அப்படின்ட்டு தான் நான் கம்முன்னு போயிடுவேன். ஆனால் ஒவ்வொரு கடையிலையும் நான் நோட்டை விட்டே தாங்க போவேன். டாய்ஸ் அழகாக இருக்குல்ல, இந்த டாய் அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு. ஃபஸ்ட்லாம் வந்து பசங்க பிறந்தப்போ 2 பேருமே யாராவது ஒருத்தர்னாலும் டாய்ஸ் கேட்பாங்க, அதை சாக்கு வச்சு நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் 2 பேருமே கார் வெஹிக்கிள்ஸ் தான் வாங்குவாங்க எங்கே போனாலும். எனக்கு அந்த ஆசையே அதுக்கப்புறம் போயிடுச்சு, விட்டுட்டேன். பொம்மை நீ வச்சுக்க, சாக்லேட் இங்கே கொடு, நானும் தம்பி சாப்பிட்டுக்கிறோம். அதனால கேட்டியோ, உண்மையிலே நீ வாங்குறது இல்லையோ? சரி, இப்போ இதில் என்னென்ன இருக்குது? வத்தல், பூண்டு, ஜீரகம், உப்பு, கருவேப்பிலை, புளி. வத்தல் மட்டும் சூடு பண்ணியிருக்க ட்ரையாக. ஆமாம், வறுத்துருக்க. அப்போ தான் அரைக்க ஈஸியாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் அவங்க டிஃபன் சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இருந்தது. நான் வந்து பசங்களுக்கு செய்யும்போது அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சுருந்தேன். மத்தியானம் கொடுத்து விடுறதுக்கும் செஞ்சுருந்தேன். அவள் வந்து நான் ஒரு துவையல் அரைச்சி தரேன், என்னோடய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தா. இந்த துவையல் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கா அப்படின்னா, காஞ்ச மிளகா அதை மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் கல்லுப்பு, புளி, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு, தேங்காய், இதை வந்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். தண்ணி தெளிக்கலன்னு நினைக்கிறேன், அப்படியே சும்மா அரைக்கிறது தான். கெட்டியாக வச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான். சூப்பராக இருந்துச்சு. நான் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது நிஜமா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஆப்பம், அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஸ்டூ மாதிரி பண்ணியிருந்தேன். ஆப்பம் ரெசிபி வந்து அவள் தான் எனக்கு சொல்லி கொடுத்த, ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் இட்லி தோசை மாவு வச்சுருந்தேன். மாவு கொஞ்சமாக தான் இருந்துச்சு, கம்மியாக தான் இருந்துச்சு முதல் நாள். அந்த மாவில் வந்து அரிசி, பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி ஒரு மாதிரி செஞ்சு காமிச்சா. அதை வந்து அந்த மாவில் ஆட் பண்ணி புளிக்க விட்டு அதை வந்து ஆப்ப மாவாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இந்த மெத்தட் நான் வந்து கேட்டு வச்சுருக்கேன் அவட்ட. நான் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அதை ரெசிபி ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு. அந்த நாகர்கோயில் ஆப்பம்லாம் இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எங்கள் 2 பேருக்குமே வந்து கிளம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கும் மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பட் ஃபேஸ் வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ணா வந்து ஏன் 2 பேருமே சேடாக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா எவ்வளோ நாள் கழித்து மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் அது இன்னொரு நாள் கிடச்சா நல்லா இருக்குமே எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அவங்க வந்து பிளான் பண்ணி வந்தது கொடைக்கானலுக்காக தான் வந்தது. சொல்லப்போனால் நாகர்கோயில், மதுரை வழியாக அப்படியே கொடைக்கானல் போயிருக்கலாம். இங்கே பொள்ளாச்சி வரணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இது தனி ஒரு ரூட்டில் இருக்கும், அது தனியாக கொடைக்கானல் போகிறக்கு ரூட்டு. பட் எனக்காக தான் அவங்க இங்கே வந்ததே. வந்துட்டு ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணி அடுத்த நாள் கிளம்புறது தான் பிளானாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நாங்கள் இருக்க வச்சிட்டோம். நான் அவங்களுக்கு கொடுத்து விடுறதுக்காக, அதாவது பார்சல் பண்ணி கொடுத்து விட்றதுக்காக தக்காளி சாதம், தயிர் சாதம் இந்த 2ம் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். வேண்டான்னு சொன்னாங்க, இருந்தாலும் நாங்கள் கேட்கல. நான் காலையில் நேரமே எழுந்திரிச்சு இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் முத நாளே சொல்லிட்டு இருந்தா, கட்டிச்சோறு கொண்டு போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடுத்து விடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற அவசரத்தில் இது மட்டும் தான் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. தக்காளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் சிம்பிள் தான். முடிச்சு பாக்ஸ் பண்ணி பேக் பண்ணியாச்சு. இலையில கட்டி கொடுத்துருக்கணும், இன்னும் டேஸ்டியாக இருந்திருக்கும். ஆனால் அவசரத்துக்கு அது கிடைக்கல, அதனால் இதுதான் கிடச்சிதுன்ட்டு பார்சல் பண்ணியாச்சு. ஏன்னா எனக்கு தெரியும், ட்ராவல் பண்ணும்போது, ஒரு வெளியிடங்களுக்கு போகும்போதோ இல்லை ட்ராவல் பண்ணி டூர் போகும்போதோ இந்த மாதிரி கட்டிச்சோறு கட்டி எடுத்துகிட்டு போகிறது அவ்வளோ ருசியாக இருக்கும். என்ன தான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டாலும், எவ்வளோ டேஸ்டியான சாப்பாடு சாப்பிட்டாலும், இந்த வீட்டிலேருந்து கட்டி எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். பசி நேரத்தில் சாப்பிடும்போது அம்மாலாம் அப்படி தான். ஃபஸ்ட்லாம் வந்து நாங்கள் ஊர்லேருந்து, அதாவது நாகர்கோயிலேருந்து ஊருக்கு போகிறப்போ பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். இலையில பார்சல் பண்ணி அப்பா பேக் பண்ணுவாங்க. நிறையா தான் வைப்பாங்க, ஆனால் பசியில் அவ்வளோ உள்ளே போயிடும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அதனால தான் சரி இவ கொண்டு போனால் என் ஞாபகம் வச்சுக்குவாள் அப்படின்ட்டு தான் பேக் பண்ணி கொடுத்து விட்டேன். நாங்கள் 2 பேரும் பிரியா விடை பெற்று கிளம்புன மாதிரி பேசிக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம். அண்ணா வந்து சுகந்தா அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஐயோ நேரம் ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடணும். ஏன்னா அவங்களும் நேரமே கிளம்புனா தான் அங்கே போய் சீக்கிரம் ரீச் ஆக முடியும். அதனால தான். ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா என்னோட நார்மல் கைண்ட் ஆஃப் விளாக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்களை அடுத்து தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.